ஹே மக்களே, வெல்கம் பேக் டு ரஃபிக் vlog சேனல். இன்னைக்கு என்னன்னா ஒரு vlog தான். இன்னைக்கு நியூ இயர் vlog தான். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் போல, சும்மா தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஜாலியாக. நைட் எத்தனை மணி ஆகுது? ஹாப்பி நியூ இயர். டைம் வந்து 11:54 ஆகுது. கரெக்டாக இன்னும் 6 நிமிஷம் இருக்குது நியூ இயருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து நம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கோம். தெரில, ஃபர்ஸ்ட் vlog தான். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனல். வந்து புதுசாக தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து தொடர்ந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ பனி இறங்கிடுச்சு, வேறு லெவலில் இருக்குது இது இடத்த பார்க்குறதுக்கு. டைம் இப்போ எத்தனை? அதான் இன்னும் 6 நிமிஷம் 4 நிமிஷம் கிட்ட இருக்குது. செம்ம ஃபன்னாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்க போகுது இந்த vlog. இப்போ நாம திறந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்க தலைவர் நிக்கிறாரு. ஆமா, என்ன மாமா அது? கேக்கா பாருங்க, ஆல்ரெடி பசங்க பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட்டாசுலாம் போட்டு தாறுமாறா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஆமா நியூ இயர் செலிப்ரேஷன். நியூ இயர் செலிப்ரேஷன் பச்சை குத்தில எங்க பே இங்க நீ ஆமா உண்மையா விடு. ஆமா உண்மையா குத்திட்டீங்களா? உண்மையா எதுடா இந்த வருஷமாச்சு நல்லா இரு. கை கஷ்டம் பா, கையில இருந்து வாய் குத்து. பாக்கறோமாடா சர வெடி தாறு மாறா வெடிக்கிறாங்க. வாங்க ஃபன் பண்ணலாம் போயிட்டு. போடும் தலைவா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வலி இருக்கு ப்ரோ. போ ப்ரோ, போ ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. கேமரா சரியாவே தெரில. பட்டாசை போட்டு கொண்டாடுறான். பனியும் பெய்யுது. ரெண்டுத்துல எது போக என்னன்னே தெரில. ஒரே இதுவா இருக்குது இருட்டுல. பாருங்க எப்படின்ட்டு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் தலைவா. வா 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 வா. ஏய் நாய் உள்ள போகுதுடா. நான் மச்சான் உன் ஃப்ரெண்டா? மகளே கொஞ்ச நேரம் சும்மா ஃப்ளாட்ல அப்படியே வைப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டோம் ஒரு வெளியே. ஸோ வைப்பு பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. தலைமுடியா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த வைப் பண்ணிட்டு இப்போதான் கிளம்பியே வெளியே வந்து சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம் பசங்களாம் சேர்ந்து. இந்த நியூ இயருக்கு உங்க ரெசல்யூஷன்லாம் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரே யாருக்கு? ஆமா இதுதான் சாப்பாடு போடலடா. இன்னைக்கு நியூ இயர் சரிங்களா? நியூ இயர் பார்ட்டிக்கு பையன் தான் 2000 ரூபாய் தரான். பாஸ்டர்னு சொல்றான். வாங்க போலாம். இவனை நாங்க நம்ப முடியாது. இவன் எவ்வளவு அவன் அக்கௌண்ட்ல இருக்குன்னு செக் பண்றதுக்கு நாங்க போறோம். உங்களுக்கும் அப்படியே காமிக்கிறோம். எவன்டா கார்டு வச்சிருக்கா? எடுக்கடா. கார்டு யாரா வச்சிருக்கா? என்னடா ஏசியா போடல? ஐயோ ஸ்டேஷனுக்கு அனுப்ப வெளியே போலாம். என்கிட்ட காசு இருக்குடா, கார்டு எடுத்துட்டு வரேன்டான்ட்டு டாண்டுக்கு தருவாங்களே அந்த கார்டு எடுத்துட்டு வந்து ஏடிஎம் மிஷின் உள்ள சொல்லுறாம. பாருங்க, நாளைக்கு ஸ்டேஷன்ல இப்படிதான் உட்காருவாங்களாம். கேமரால மாட்டிக்கிச்சு. நாளைக்கு ஸ்டேஷன்ல பிடிச்சி கூப்பிட்டானுங்கன்னா வீடியோ வராது. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 4-5 பசங்களோடு சேர்ந்து இருக்கும்போதே வந்து சோகம் எல்லாமே வந்து மறந்து நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த உடனே அந்த ஒரு ஃபீலிங் இதுவே மறந்து ஃபுல்லாக செம்ம ஜாலியாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு நாய்க்குட்டி வந்துச்சு. அது கூட வந்தால் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வந்து விளையாடிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த நாய்க்குட்டி வச்சு. அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஜாலியாக கதை பேசிவிட்டு 2024 என்னென்ன நடந்துச்சு, 2025 என்னென்ன நடக்க போகுது, எப்படி நாங்கள் இருக்க போகிறோம், அந்த மாதிரிலாம் ரெசல்யூஷன் அந்த மாதிரி சம்திங் பேசிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா வந்து நியூ vlog தான் எனக்கு. ஸோ மறக்காமல் என் சேனல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு ரீச் கொடுங்க நீங்கள். ஏன்னா வந்து போக போக வந்து நான் எல்லாத்தையும் கற்றுப்பேன்.
அந்த அப்புறமேட்டு ஜாலியாக நைட் யாருமே இல்லையா ஏரியாவில் வேறு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்பியை பிடிச்சி அந்த நோ பார்க்கிங் கம்பி இருக்கும்ல போர்டு, அந்த போர்டை பிடிச்சி அந்த கம்பியை வெல்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் உடச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஆடியோ கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதான் நடந்து போயிட்டுருக்குறோம். பாருங்க ஃபுல்லாக இதுவாக தான் இருக்குது. கடையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஒரு கடையும் திறக்கலை, எல்லாம் மூடி இருக்குது. அதான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட வந்துருப்போம்னு நினைக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் இந்த கடை இருக்கோ தெரில. டீ கடையும் காணோம், ஒன்றும் காணோம். டைம் என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட டைம் 4 ஆக போகுது. இன்னும் 6 நிமிஷம் 7 நிமிஷத்தில் ஒரு டீ கடையை கூட காணோம். பால் அடிஞ்சா பங்களா மாதிரி இருக்குது இந்த பார்க் வேற. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. போயிட்டுருக்குறோம், போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. மக்களே எல்லா கடையும் மூடி இருக்குது. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். 1 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி வந்துட்டோம். ஒரு கடையை கூட காணோம். பார்ப்போம் ஏதாச்சும் கடை நம்ம கண்டுக்க மாட்டோம். இல்லை ப்ரோ, போலீஸ் இருப்பாங்க அதனால தான் கேட்பான். நடந்து போனாலும் கேட்பான், இந்த டீ கடை மூடி இருக்கா? சரி வா அங்கே போகலாம். பர்பிள் டீ. ஓ மை காட் கைஸ், ஒரு கடை கூட இல்லை, சுத்தமாக இல்லை எங்கேயுமே. அங்கேயும் ஒரு டீ கடை மூடி இருக்குது, இங்கேயும் ஒரு டீ கடை மூடி இருக்குது. இதோ இங்கே இருக்கிற டீ கடையும் மூடி இருக்குது. டீ கடையும் கண்ணில் இல்லை. பார்ப்போம். டீ கடைன்னு தேடி பார்த்தேன். ஐயோ அம்மா, ஒரு டீ கடையை கூட காணோம். திருப்பி 4 தெருவில் சுற்றி திருப்பி வரேன். டீ கடையும் ஓப்பன் ஆகலை, அதே டீ கடை கூட. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வீட்டுக்கு தான் போகணும். போகிற வரல ஏதாச்சும் ஒரு டீ கடை இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன், இல்லை இதோட வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். அந்த டீ கடைக்கே வரேன். திருப்பி சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு கடை கூட திறக்கலாம் மக்களே. ஏய் இப்படி போங்கடா, லெஃப்ட்டு. எப்படி லாஸ்ட்லையா? சரி வாங்க போகலாம். அதான் வந்தாச்சு. பார்ப்போம். அங்கே ஏதோ லாஸ்ட்டில் கடை இருக்குது அப்படின்றாங்க. இருக்கான்னு பார்ப்போம். அப்படிலாட்டி வேறு வழி இல்லை, வீடியோ எண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டாம் மக்களே. பாருங்கள், டீ கடை இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே மெயின் ரோடுக்கே வந்துட்டோம். டீ கடையே காணோம். மெயின் ரோடு சுத்தமாக இல்லை, ஒரு கடையை கூட காணோம். சுற்றி பார்த்தா. அதனால என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.